தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/11/2022 வியாழக்கிழமை, அனுசம் நட்சத்திரம், இரவு 9:11 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தமிழர்கள் வைக்கும் விருந்தினுடைய தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாகவே நம்முடைய தமிழர்கள் விருந்து வைக்கிறதுல வல்லவர்கள், விருந்தோம்பலில் வல்லவர்கள். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார். பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும், கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைப்பாள், அருகிருந்து பார்த்திருப்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருப்பார். பொதுவாகவே செட்டிநாட்டு பகுதியெல்லாம் விருந்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வந்தவர்கள் படி மீது ஏறும்போதே வாங்க என சொல்லி மிக வரவேற்பார்கள். இந்தாங்க இதை கொஞ்சம் சாப்பிடுங்க என்றுரைக்கும் அன்பாலே நட்பாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. தஞ்சாவூர் தாட்டலையில் சோறு போட்டு, சரிக்கு சரி ஊற்றிக்கு குழம்பு போட்டு, வெஞ்சனமாய் கூட்டொன்றும் பொரியல் ஒன்றும் வேண்டியதை அள்ளி அள்ளி இலையில் வைத்து உபசரிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழர்களாம். அப்படிப்பட்ட அந்த தமிழர்களுடைய விருந்தில் இலையில் நிறைய பலகாரங்கள் வைப்பாங்க. அதில் நம்ம எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட ஒரு கருத்து இருக்குது. வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடலாம், இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம குறைச்சலாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா தமிழர்களுடைய விருந்தில் வலது பக்கத்தில் முதல்ல கூட்டு இருக்கும். கூட்டு எல்லாருக்குமே ஒத்துக்கும். அதுக்கு அடுத்தது கீரை மாதிரி இருக்கிறது, மசியல் இருக்கும், பொரியல் இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படி வர்ற போது எண்ணெயில் போட்ட அந்த பொரியல் இருக்கும், அப்புறம் வறுவல் இருக்கும், உருளைக்கிழங்கு வறுவல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும், ஜீரணிக்கிற சக்தி கம்மியாக இருக்கும். அதுக்கு பிறகு உப்பு இருக்கும், உப்பு கொஞ்சமாக வைப்பாங்க. காரணம், உப்பு ஒரு உணவு, ஆனால் உப்பே உணவாகாதுன்னு சொல்லி வலம்புரிஜான் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த உப்பு கொஞ்சமாக வைப்பாங்க. அதுக்கு கீழே சோறு இருக்கும், அது ஓரளவு சாப்பிடலாம். பக்கத்தில் இனிப்பு இருக்கும், கடைசியாக பாயசம் ஊற்றுவாங்க. இந்த தமிழர் விருந்து வைக்கக்கூடிய முறை அந்த இலையில் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. அந்த பேர் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். மூலையில் வைக்கிறதுக்கு பேர் கூட்டுன்னு வச்சாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய உறவினர்களோடு நம்ம கூட்டு வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய உறவு பலப்படுவதற்கு வைக்கிறது விருந்து. ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, அவருக்கு விருந்து வைக்கிறோம், முதல்ல கூட்டு தான் வைப்பாங்க. காரணம், நம்ம கூட்டாக இருக்கணும், நம்முடைய உறவு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வைப்பாங்க. அடுத்து உப்பும் ஊறுகாயும் கொஞ்சமாக வைப்பாங்க. குறைவாக வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, கோபத்தை நீ குறைவாக வச்சுக்கணும். எவ்வளவு தான் கோபக்காரலாக இருந்தாலும் உப்பு ஊறுகாய் வைக்கிற மாதிரி குறைவாக கோபம் இருந்தால் தான் நல்லது. அடுத்து சோறில் சாம்பார்னு ஊற்றுவாங்க. சாதத்தோடு அது கலந்து ருசி தரும். அது மாதிரி நம்ம உற்றார் உறவினர்களோடு கலந்து நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதுக்கு தான் கலப்பதற்குத்தான் அந்த சாம்பார். அதுக்கப்புறம் அப்பளம்னு ஒன்று வைக்கிறாங்க. அது அப்படி நொறுங்கு கை வச்சோம்னா, அது மாதிரி தீய எண்ணங்களையெல்லாம் நொறுக்கிடணும். வரவளோட அவங்க எப்படி சகவாசமாக இருந்தாலும் தீய எண்ணங்களை நீ நொறுக்கிடணும். அடுத்து வறுவல் என்னென்னா, எண்ணெயில் போட்ட உடனே பயங்கரமாக சத்தம் போடும். அதுக்கு பிறகு அப்படி இந்த ஆரவாரம் செஞ்சது அப்படி அடங்கிடும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இளமையில் ஆரவாரம் பறிச்சுக்கின்னு இருப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் முதுமை காலத்தில் அவங்க அடங்கிடுவாங்க. அது மாதிரி பக்குவப்படுவதற்காக நீ எவ்வளவு ஆரவாரத்தோடு இருந்தாலும் கடைசியில் பக்குவப்பட வேண்டும்ங்கிறத அறிவுறுத்துறதுக்கு பேர் வறுவல். எல்லாத்துக்கும் கடைசியாக பாயசம் போடுறாங்களே, வாழ்க்கையை இனிப்பாக அமைத்து கொள்வதற்காக, அதுவே ஒரு லட்சியமாக இருக்குன்னு போடுறாங்க. ரசம் போடுறாங்க. ஒன்றுமில்லாதது ரசம். தெளிந்த சிந்தனையோடு நீ செயல்படணும். அதுக்கு பிறகு இலை போட்டு பரிமாறுறான். அந்த இலையில் இப்போ பச்சையம் இருக்குது, வாழை இலை போட்டு சாப்பிடுங்கிறேன். இலையில் நடுகெழுத்து இல்லைன்னா, நடுகெழுத்து இல்லைங்கிறது இல்லை, நடுகெழுத்து இல்லைங்கிறது இல்லைன்னா இலைன்னு வந்துடும். வந்தவர்களுக்கு எப்போவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் அந்த இலைங்கிறது ஞாபகப்படுத்தி இலை போட்டு நம்ம விருந்தளிக்கிறோம். விருந்தாளிகளுக்கு தட்டில் பரிமாறக்கூடாதான், பண்ணினா தட்டுப்பாடு வந்துடுங்கிறேன். ஆனால் இந்த காலத்தில் இலை வாங்க முடியாதுன்னா தட்டு வைக்கிறோம், புது தட்டு வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி கூட விருந்தினுடைய தத்துவத்தை தமிழர்களெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவித்தார்கள். நாமும் விருந்து வைத்து நம் வாழ்க்கையை எல்லோரோடும் அனுசரித்து சென்று உற்றார் உறவினர்களை கலந்து ஆலோசித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, காரியங்கள் கைகூட கடவுளை வழிபட வேண்டிய நாள் இந்த நாள். உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் ஏதேனும் ஒரு தொல்லைகள் இருக்கலாம். உடன் இருப்பவர்களும் உபத்திரவம் செய்வார்கள். உத்தியோகத்திலும் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். வருமானம் ஓரளவு இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்று கிழமை வியாழன் என்பதால் குருவை வழிபடுவதன் மூலம் ஓரளவேனும் துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே வரலாம். வருமானம் போதுமானதாக இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த எண்ணங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இன்று உத்தியோகத்தில் கூட
உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உடன் வேலை பணிபுரிபவர்கள், அதாவது சக பணியாளர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. உடன்பிறப்புகளால் உற்சாகம் காணுகின்ற நாள். உதவுவதாக சொல்லியவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து கூட உதவி செய்யலாம். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட இல்லத்திற்கு தேவையான நல்ல பொருள்களை, அதாவது விலை உயர்ந்த பொருள்கள், ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கிறது. எனவே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். இல்லத்திலே கல்யாணம், ஏதேனும் ஒரு சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடை இருந்தால் அது விரைவில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். காரணம், குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. 12 செவ்வாய் இருப்பதால் விரய ஸ்தானத்திலே செவ்வாய். ஏதேனும் இடம் பூமி விற்பனையாக வேண்டியது இருந்தால் அது விற்பதற்கான வாய்ப்புகள் இன்று கைகூடி வரலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு யோகம் செய்யும் செவ்வாய் லாபஸ்தானத்தில். பூமியால் யோகம், புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் நினைத்தபடியே மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்வார்கள். 6 சனி இருப்பதால் தொழிலும் நல்ல வளமாகவே இருக்கும். செல்வநிலை உயரும் இந்த நாளில். கிழமை வியாழன் என்பதால் குருவை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, குரு பார்வை இருக்கின்றது. அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். ஆதாயம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கின்ற நாள் இந்த நாள். பயணங்கள் பலன் தரும். கல்யாணம் போன்ற சுப காரியங்கள், பெற்றோர்களின் மணி விழாக்கள், பிள்ளைகளுடைய வேலைக்கான முயற்சி போன்றவற்றில் நீங்கள் இன்று எடுக்கும் முயற்சியில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். 8 ராகு இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். 8 ராகு இருந்தால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஜென்ம கேதுவாக இருப்பதால் மன நிம்மதி குறையும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். கணவன் மனைவி தனித்தனியாக வேலை பார்த்து வந்தால் அவர்கள் ஒன்று சேர முடியுமா என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது மீண்டும் யாரேனும் ஒருவருக்கு இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோக உயர்வை முன்னிட்டு வருவதனாலே பிரிந்திருக்கும் சூழ்நிலைகள் தான் வரும். இருந்தாலும் கூட ஜென்மக்கேது இருப்பதால் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வாழ்க்கையில் நல்ல நிலை உருவாகும். அந்த அடிப்படையில் இன்று குருவாரம் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். உங்கள் ராசியிலேயே கூட்டு கிரகம் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். பொருளாதார நிலை உயரும். புகழ்மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே நினைத்தபடியே தொழிலில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட சம்பள உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. எனவே விரயங்கள் மிக 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 அதிகமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்தில் ஏற்படும். யாருக்கேனும் நீங்கள் உதவி செய்ய போனால் கூட அதன் விளைவாக ஒரு பெருந்தொகை செலவாகலாம். 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகள் வரலாம். கவனம் தேவை. மகர ராசினியர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. 6 செவ்வாய். எதிரிகள், அதாவது மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அமைதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். அதே நேரத்தில் உடன் இருப்பவர்களையும் உடன் பணிபுரிபவர்களையும் நம்பி எந்த காரியமும் செய்ய இயலாது. விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். நீண்ட நாளையே எண்ணம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். குரு 2இல் இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மக்குரு. எனவே ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையில் வந்தாலும் கூட அதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. அந்த வியாழன் ஜென்மத்தில் இருந்தால் ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள். திடீரென இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள். ஆனால் இருந்தாலும் ஏதேனும் ஒன்றுக்கு நீங்கள் மாறுவது போன்ற ஒரு நிலை உருவாகலாம். மேலதிகாரிகளின் கெடிபிடிக்கும் ஆளாக நேரிடும். நிம்மதி குறைவு என்று ஏற்படாமல் இருக்க உங்களுடைய நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக
குருவை வணங்குவது நல்லது. தென்முகக் கடவுள் வழிபாடு நன்மைகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.